நம்ம இன்றைக்கி வந்து ப்ரெட்டை எடுத்து வச்சு ப்ரெட்டில் வந்து இது வந்து உருளைக்கிழங்கு குருமா. நான் செஞ்சதை காட்ட முடியலை. இது இந்த மாதிரி பூராமே தடவி விட்டுறணும். ஃபுல்லாக அந்த ப்ரெட்டு ஃபுல்லாக தடவி விட்டு இன்னும் ஒரு ப்ரெட் எடுத்து இதுக்கு மேலே வச்சு விட்டுறணும். இதை வச்சுட்டு இப்போ கத்தி எடுத்து 4 வெட்டணும். வெட்டி இப்படி 4 பீஸாக வச்சுக்கிறோம். இதை வெட்டி வச்சுக்கணும். நம்ம ப்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கோம். நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வச்சு இப்படி தனித்தனியாக வெட்டி வச்சுருக்கோம். இப்போ இதை எடுத்து சுடுறதுக்கு நம்ம ஒரு கொஞ்சம் கடல மாவு எடுத்துக்கிறோம். இது தனி கடல மாவு, இது கொஞ்சம் அரிசி மாவு, அதுக்கு தேவைக்கு காண்ற அளவுக்கு, இந்த மாவுக்கு தேவைக்கு காண்ற அளவுக்கு உப்பு, கொஞ்சம் தனி மிளகாய் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறோம். நம்ம பச்சை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கிறோம். நம்ம வந்து இப்போ ப்ரெட்டு வச்சு இப்போ நம்ம பச்சை இலக்காய் தான் சுட போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேலை தாங்க, ரொம்ப நேரம் ஆகாது. இது ஒரு பக்கத்தில் பால் அடுப்பில் வச்சுட்டு இங்கிட்டு நம்ம பச்சை சுட்டுறலாம். ப்ரெட்டு இருந்துச்சுன்னா, இந்த மாவு எல்லாமே இருந்துச்சுன்னா 5 நிமிஷம் சுட்டுறலாம். பிள்ளைய ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு இதை வந்து நம்ம கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுங்க. தக்காளி சாஸ் வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச மாவில் இந்த ப்ரெட்டு துண்டுகளை எடுத்து இப்படி முக்கி இதில் போட்டுற வேண்டியது. இப்படி எடுத்து மாவுக்குள்ள இப்படி முக்கணும். முக்கி மாவு உதறிட்டு இதில் போட்டுறோம். சூப்பராக இருக்கும். இது வந்து பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு, வெறும் ப்ரெட்டாக சாப்பிட்றதுக்கு இப்படி சுட்டு கொடுத்தோம்னா ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக. இந்த அழகாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துருவோம். இதில் வந்து நம்ம ஆப்பச்சோடாலாம் போடலை. வேணும்னா ஆப்பச்சோடா போடலாம். நம்ம ஆப்பச்சோடா வேணான்ட்டு போடலை. இது உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு ப்ரெட்டு இருக்கிறதுனால ஏற்கனவே சாப்பிட்டா தான் இருக்கும். நம்ம ஆப்பச்சோடா போடணும்னு அவசியம். நம்ம வந்து ப்ரெட்டில் வந்து 4 ப்ரெட்டு தான் இருந்துச்சு. நல்லா அழகான பச்சி செஞ்சிட்டோம். இதை வெட்டி காட்டு. 8 தான் சுட்டாச்சு. 4 ப்ரெட்டு பீஸ் தான் இருந்துச்சு. அழகாக வந்துடுச்சு. இது நல்லா நம்ம தக்காளி சாஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ப்ரெட்டு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டீ காப்பியில் முக்கி சாப்பிடுவோம். இந்த மாதிரி நம்ம கடல மாவு இருந்துச்சு அப்படின்னா கடல மாவு பச்சரிசி மாவுலாம் போட்டு நல்லா கரைச்சிக்கிட்டு இப்படி நீங்கள் பச்சை மாதிரி சுட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா மெதுவாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளே வந்து இருக்கிறது ப்ரெட்டுங்கிறதுனால நல்லா இருக்கும் அழகாக. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.